மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய், ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா வந்து ஒரு வழியா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெண்பா வந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க பாத்தீங்கன்னா கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நினைச்சு வெண்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அதை கொண்டு போயிட்டு அப்பா கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. மல்லியம்மா, உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எங்க ஸ்கூல்ல வச்ச காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்ப காமிக்கிறாங்க நம்ம வெண்பா வந்து மல்லிகிட்ட. மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியா, என்னோட வெண்பா குட்டி செல்லக்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்கும் போதுதான் நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா, மல்லியம்மா ஃபர்ஸ்ட் இதை நான் டாடா கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குறேன். டாடா ஓகே சொல்லிட்டா. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மல்லியம்மா, நீங்க வந்து உங்க முகத்துல இப்ப பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்குது, என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி வந்து எந்த காரணமும் இல்லடா வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம வெண்பா வந்து, மல்லியம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. சோ உங்க முகம் வந்து ரொம்பவே வந்து பிரகாசமா இருக்கு. பட் ஆனா நான் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நீங்க என் மேல ஆசை வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா என் மேல சந்தோஷமா இருக்கிறதுனால நீங்க எனக்கு தானே முத்தம் கொடுக்கணும். ஆனா நீங்க ஏன் டாடாவுக்கு முத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்ப மல்லி பாத்தீங்கன்னா, இல்ல வெண்பா, நீ அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தியா, நீ இருக்கிற வரையும் நான் எப்பவுமே சந்தோஷமா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெண்பா வந்து எல்லாத்தையும் கவனிச்சதுனால 2 பேரும் வந்து ஒரு செல்ல சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மல்லி வேற வெண்பாவை துரத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. சோ ஒரு வழியா நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சரி மல்லியம்மா, நான் டாடா கிட்ட போயிட்டு பேசுறேன், டாடா ஓகே சொல்றாங்களா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ டாடா கிட்டயும் நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வெண்பா எடுத்து சொல்றாங்க. அதாவது ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே ரஞ்சிதா வந்து விஜய சொல்றாரு சொல்லலையோ, ரஞ்சிதா வந்து வெரி குட் வெண்பா குட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ வின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே பெருமையா வந்து இந்த ரஞ்சிதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் வந்து, அப்படியேடா வெண்பா குட்டி, ரொம்ப சந்தோஷம் தான், நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்கியா, ரொம்பவே ஜாலி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெண்பாவை பத்தி விஜய் வந்து ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்காருங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.